அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே, உங்களை நினைக்கிறப்போ என் கவலை எல்லாம் போகுது. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய்
எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். லூக்கா நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுளின் ஆட்சி நெருங்கி வருகிறது என இயேசு நற்செய்தி கூறுகிறார். அவர் கூறுவதை சிலர் ஏற்கிறார்கள், பலர் ஏற்க மறுக்கிறார்கள். இயேசுவின் சொல்லை கேட்டு அதில் உண்மை உள்ளது என உணர்ந்து ஏற்றவர்கள் யார்? திறந்த உள்ளமுடைய அம்மனிதர்களை இயேசு குழந்தைகள் என அழைக்கிறார். தம்மையே பெரியவர்களாக கருதுகின்ற மனிதர்கள் கடவுளாட்சி பற்றி நற்செய்தியின் பொருள் என்னவென்று உணர தவறிவிடுகிறார்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்றும் அறிஞர்கள் என்றும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் யார் தங்களை குழந்தைகளாக ஆக்கிக் கொண்டு கடவுளிடத்தில் தங்களே முற்றிலுமாக கையளித்து திறந்த உள்ளத்தோடு கடவுளை அணுகிச் செல்கின்றார்களோ வருகின்றார்களோ அவர்களே இறையாட்சி பற்றிய நற்செய்தியை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள் யார் என்று கேட்டால், குழந்தைகளுடைய பண்புகள் என்ன என்று பார்த்தால், குழந்தைகள் பொதுவாகவே பெற்றோரையும் பிறரையும் சார்ந்திருக்கும் பண்பு கொண்டவர்கள். அவர்களுடைய சொந்த சக்தியால் யாதும் நடக்கவியலாது. தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பெறுவதற்கு குழந்தைகள் பிறரைத்தான் நம்பியிருக்க வேண்டும். இயேசு இதே உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் கடவுள் ஆட்சியை குழந்தைகளுக்குரியது என அறிவித்தார். மனித ஞானம் எல்லைகளுக்கு உட்பட்டது. மனித அறிவும் எல்லை கடந்ததல்ல. ஞானமும் அறிவும் நமக்கு இருந்தாலும் நாம் கடவுளை கண்டுகொள்வோம் என்று சொல்லவியலாது. கடவுள் ஆட்சியில் ஞானிகள் எனப்படுவோர் கடவுளின் கைகளில் தம்மை முழுமையாக கையளிப்போரே. அவர்கள் இந்த உலக கணிப்புப்படி ஞானியராகவோ அறிஞராகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளின் கண்களுக்கு அவர்கள் உண்மையான அறிவாளிகள்.
சிறந்த ஞானிகள். இவர்களுக்கு இறைவனின் வெளிப்பாடு அருளப்படும். அதாவது கடவுள் தம் உண்மை இயல்பை எளியோராகிய இவர்களுக்கு வெளிப்படுத்துவார். இதனால் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறார் என நாம் முடிவு கட்டிவிடல் ஆகாது. ஆகவே திறந்த உள்ளத்தோடு நாம் கடவுளை அணுகிச் செல்ல வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். குழந்தைகள் பொதுவாகவே இந்த பண்போடு தான் இருப்பார்கள். வெளிப்படையாக இருப்பார்கள். பெற்றோர்களை சார்ந்திருப்பார்கள். நம்பிக்கையோடு துணிந்து செய்வார்கள். வருவதை பார்ப்போம் என்று சொல்லி இதே பண்புகள் நம்மிடத்திலே உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் ஆட்சி நமது மத்தியிலே இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். சில பேர் கடவுள் ஆட்சி அங்கே இருக்குது இங்கே இருக்குது என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். தான் ஒரு ஞானியாகவோ அறிஞராகவோ இருந்து கொண்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லி மக்களை திசை திருப்ப பார்ப்பார்கள். அந்த ஞானத்தை அறிவை நான் நம்ப வேண்டிய தேவையில்லை. மாறாக குழந்தைகளைப் போல ஐ சரண்டர் டு காட், முழுமையாக தன்னை கடவுளிடத்திலே சரணாகதி ஆக்குகிற ஒரு மனிதன் ஒரு ஞானியாக இருக்கலாம், ஒரு அறிஞராக இருக்க முடியும். நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், 2 PhD படிச்சிருக்கேன், 3 PhD படிச்சிருக்கிறேன், எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா அறிவும் இருக்குது என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் அறிவாளிகள், ஞானிகள் என்று என்னால் சொல்ல முடியாது. இருக்கின்ற நிலைகளிலே கடவுள் எதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை ஆய்ந்தறிந்து பொறுமையோடு எது நல்லதோ, எது நியாயமானதோ, எது அழகானதோ, எது மகிழ்வானதோ, எது பொதுவானதோ என்பதை ஏற்றுக்கொள்கிற புரிந்து கொள்கிற பிள்ளைகள் நிச்சயமாக கடவுள் ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் என்பதைத்தான் இயேசுனுடைய விருப்பமாக நான் பார்க்கிறேன். எனவே திறந்த மனதோடு கடவுளை, இறைவனை அணுகிச் செல்ல நாம் முயல்வோம். ஆமேன். இறைவா, உமது ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது ஆட்சியில் புகுந்திட எங்களுக்கு உண்மையான குழந்தைகளின் உள்ளத்தை, குணத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ
உனக்குள் நீ இருக்க கனிவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே என்னில் நீ இருக்க உன்னில் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.